சத்தியமாக இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னென்னா, சென்னையில் ஃப்ரைடேனாவே பல்லவன் மார்க்கெட் ஃபேமஸ்ஸு. சரி நம்மளும் பல்லவன் மார்க்கெட் போய் ரொம்ப நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு போகலான்னு முடிவு பண்ணிவிட்டு கிளம்பினேன். மார்னிங் ஒரு 8 மணிக்கெலாம் கிளம்பி ஒரு 9 or 10 ரீச் ஆகிட்டோம்னா வெயிலுக்குள்ளே வந்துடலான்னு சொல்லிட்டு லோக்கல் ட்ரெயின் பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக பல்லவரம் மார்க்கெட்டை ரீச் ஆகிட்டோம். அவங்க அப்படியே நடந்து ஸ்டார்ட் பண்ணி போகலான்னு பார்த்தா சுத்தமாக கூட்டமே இல்லை. அப்போ தான் எனக்கு வச்சாங்க ஒரு ஷாக்கு. பல்லவரம் மார்க்கெட்டுக்கு வந்தால் மோடி வராருன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை லீவ் விட்டாங்க. அதனால் இப்போ பிளானை மாற்றிட்டு படத்துக்கு போகிறேன். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிட்ட என்னென்ன ஷோஸ் இருக்குன்னு பார்த்தா பிவிஆர் பல்லாடியமில் 12:20 காளிதாஸ் 2 ஷோ இருந்துச்சு. சரி அதை புக் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா அதுக்கும் சுத்தமாக கூட்டமே இல்லை. தேட்டரே காலியாக இருந்துச்சு. ஷோ டைம் மென்ஷன் பண்ணியிருந்தது 12:20. ஆனால் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் முடிச்சுட்டு கடைசியில் 12:35 தான் ஷோவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு டைட்டில் கார்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்ட்ரோடக்ஷன்ஸ்லாம் செம்ம மாஸாக இருந்துச்சு. காளிதாஸ் 1 எப்படியோ அதே மாதிரியே காளிதாஸ் 2 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன்லேருந்தே மோஸ்ட்லி எதுவுமே சீன்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. நல்லா சூப்பராக போயிட்டே இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே நல்லா த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ஸோ காளிதாஸ் 1 மாதிரியே படம் ஃபுல்லாக சுத்தமாக ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நல்ல ஒரு த்ரில்லிங் படம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். அண்ட் சாம் சீரிஸோட மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். காளிதாஸ் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சோ அதே எக்ஸ்பெக்டேஷனோட காளிதாஸ் 2 எடுத்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஃபைனலாக மூவி முடிச்சுட்டு வர வழியில் நூடுல்ஸ் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பை பாய்.